Hello everyone, welcome back to our channel. Today we are going to see தமிழ் விண்ணப்பம். தமிழ் விண்ணப்பம்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்மளோட ஊர்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான விளையாட்டு மைதானம் இல்லைங்க. அந்த விளையாட்டு மைதானம் நம்மளுக்கு அமைத்து தரக்கூறி நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுக்கு லெட்டர் நம்ம எழுதி தரோங்க. அந்த லெட்டர் ஃபார்மேட்டை நம்ம எப்படி தமிழ் எழுதணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட்டு இது யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட முகவரி, அவங்களோட வீட்டு அட்ரஸ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதிப்பிற்குரிய ஐயா. இப்போது நம்ம என்ன எழுதணும்னா பொருள் எழுதணுங்க. பொருள் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இந்த லெட்டர் எழுதுகிறோமோ, எந்த காரணத்துக்காக எழுதுகிறோமோ அந்த காரணத்தை நம்ம ஃபுல்லாக இந்த பொருளில் மென்ஷன் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேங்களா, நம்ம எதுக்காக எழுதுகிறோன்னா விளையாட்டு மைதானம் அமைத்து தரக்கூறி நம்ம எழுதுகிறோங்க. அந்த காரணத்தை இதில் எழுதிக்கலாங்க. விளையாட்டு மைதானம் அமைத்து தரக்கூறி விண்ணப்ப கடிதம். நம்ம எப்போ லெட்டர் எழுதணும்னாலும் எந்த காரணத்துக்காக எழுதணுமோ அந்த காரணத்தை இந்த பொருளில் நம்ம ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி எழுதணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. உயர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஐயா, எங்கள் ஊரில் சிறுவர்கள் விளையாட எந்த ஒரு மைதானமோ விளையாட்டு உபகரணங்களோ இல்லை. இதனால் சிறுவர்கள் அனைவரும் வீட்டில் தொலைக்காட்சி முன்னாடியே தனது விடுமுறை நாட்களை கழிக்கின்றனர். அதனால் அவர்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது.
எனவே தாங்கள் இதற்கான ஏற்பாட்டினை செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் ஊர் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருச்சுங்க. கீழே நன்றி அப்படின்னு போட்டுட்டு இப்படிக்கு ஊர் மக்கள் சார்பாக அப்படின்னு எழுதிட்டு யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட நேம் எழுதிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இது நம்ம நீட்டாக எழுதிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி எழுதி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் லெசன் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.